ஓம் சாந்தி. 2/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் டபுள் அஹிம்சாவாதிகள், அதாவது தீங்கு இழைக்காதவர்கள் சொல்றாரு, ஆன்மீக சேனைகள் சொல்றாரு. நீங்கள் ஸ்ரீமத் படி உங்களது தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. கேள்வி: ஆன்மீக சேவாதாரி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தின் எச்சரிக்கையை எல்லோருக்கும் கொடுக்குறீங்க? நம்மள இப்போ ஆன்மீக சேவாதாரி குழந்தைகள், நம்ம எந்த விஷயத்தின் எச்சரிக்கையை இப்போ எல்லாருக்கும் சொல்றோம்? பதில்: நீங்கள் இது அதே மகாபாரத போரின் நேரமாகும் என்று எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்குறீங்கன்னு சொல்றாரு. இப்போது இந்த பழைய உலகம் அழிய போகிறது. தந்தை புது உலகத்தின் ஸ்தாபனை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். விநாசத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். இதெல்லாம் நம்ம வந்து சொல்லணுன்றாரு. விநாசத்திற்கு முன்னதாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எப்படி கிடைக்குமாறு செய்யலாம் என்பது பற்றி நீங்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப நமக்கு புரிஞ்சிச்சு. இப்ப மற்றவங்களுக்கு நம்ம எப்படி உலகம் ஃபுல்லா சொல்றது? விநாசம் வர்றதுக்கு முன்னாடி பாபா யாருன்றத எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அதுக்காக நமக்குள்ளார பேசணுன்றாரு. கலந்து ஆலோசிக்க சொல்றாரு. பாடல்: நீ இரவெல்லாம் உறங்கியே இழந்தாய் பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பிறகு அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்த கமாண்டர் இன் சீஃப், தளபதி என்று வேண்டுமானாலும் கூறலாமா பாபாவை? அவர் வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த கமாண்டர் இன் சீஃப், தளபதின்னு வேண்டும்னாலும் சொல்லலாமா? ஏனெனில் நீங்கள் எல்லாம் சேனைகள் அல்லவா? நம்மளாம் சேனைகள்னா அவர் கமாண்டர் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் யார்? 2 சேனைகள் உள்ளன என்பதையும் அறிந்துள்ளீர்கள். அது ஸ்தூலப்படை, நீங்கள் வந்து ஆன்மீக படைன்னு சொல்றாரு. அது எல்லைக்குட்பட்டது. அந்த மிலிட்ரி இருக்காங்களா, அவங்க எல்லைக்குட்பட்ட படை. நீங்கள் எல்லை இல்லாத படையினர் சொல்றார் பாபா. உங்களில் கமாண்டர் கூட இருக்கிறார், ஜெனரல் கூட இருக்கிறார், லெப்டினன்ட் கூட இருக்கிறார். அந்த மிலிட்ரியில சொல்ற மாதிரி இங்க சொல்றாரு. இங்கேயும் கமாண்டர், ஜெனரல், லெப்டினன்ட் கூட இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நாம் ஸ்ரீமத் படி ராஜாங்கத்தை இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். சண்டை ஆகியவற்றின் விஷயமோ எதுவுமே இல்லைன்றாரு. இங்க நம்ம வந்து அந்த கத்தி பீரங்கிலாம் எடுத்துட்டு போய் சண்டை போடுறது இல்லை, அணுகுண்டெல்லாம் எதுவும் போட போறது. நம்ம மாயாவை ஜெயிக்கிறது, இதுதான் வந்து மல்யுத்தம்னா, அதாவது நமக்குள்ளார இருக்கிற அந்த பலகீனங்களை அழிக்கிறது. அதுதான் வந்து இங்க சண்டை. மற்றபடி சண்டையின் விஷயம்லாம் இல்லை, மாயாவுடைய சண்டை. நாம் முழு உலகத்தின் மீது மீண்டும் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. கல்பமாக நமது இந்த பாகம் நடிக்கப்படுகிறது. இது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே பார்த்து தான் நம்ம நடிக்கிறோன்றாரு. இவை அனைத்துமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. அந்த யுத்தங்களில் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை ஆவார். அவரை தான் மந்திரவாதி, ரத்தின வியாபாரி, ஞானக்கடல் என்றும் கூறுகிறார்கள். மந்திரவாதியா இருக்கிறாரு, மாத்துறாரு இல்லையா, மனுஷனை தேவதையா மாத்துறாரு. ரத்தின வியாபாரியா அந்த ஞான ரத்தினங்களை வியாபாரம் பண்றாரு. ஞான கடலா இருந்த ஞானத்தை சொல்றாரு. அவரை தான் அப்படி சொல்றோம். தந்தையின் மகிமை அளவற்றது ஆகும் சொல்றாரு. நீங்கள் புத்தியின் மூலமாக தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இப்போ பாபா மட்டும்தான் நினைக்கணும். ஆனால் மாயா வந்து நினைவை மறக்க செய்கிறதுன்றாரு. நீங்கள் டபுள் அஹிம்சகர்கள், ஆன்மீக சேனை ஆவீர்கள். நாம் நமது ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற இதே சிந்தனை உங்களுக்கு இப்போது உள்ளதுன்றாரு. டிராமா அவசியம் செய்விக்கும். நம்ம செய்யலைன்னா கூட டிராமா கண்டிப்பா நம்மளை செய்ய வைக்கும்ன்றாரு. புருஷார்த்தமும் செய்ய வேண்டி உள்ளது அல்லவா? முயற்சியும் செய்யணும் இல்லையா? ஏதாவது செஞ்சாதான். இப்போ கலெக்டர் ஆகணும்னா ஏதாவது கொஞ்சமாவது படிச்சாதானே கலெக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியும். அது மாதிரி தேவதை ஆகணும்னா ஏதாவது முயற்சி கண்டிப்பா செய்ய வேண்டியுள்ளது அல்லவான்றாரு. நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஆலோசிக்க வேண்டும். இப்ப யாரெல்லாம் நல்ல குழந்தைகளும் நமக்குள்ளார இப்ப பேசிக்கணும், ஆலோசிக்கணும்ன்றாரு. மாயையோட யுத்தம் உங்களுடையது கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப மாயாவோட 5 விகாரத்தோட நமக்கு யுத்தம் கடைசி வரைக்கும் நடக்கும்ன்றாரு. அவசியம் மகாபாரத போர் நிகழப் போகிறது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும், கண்டிப்பா வந்து மகாபாரத போர் நடக்க போகுதுன்ட்டு தெரியுன்றாரு. இல்லை என்றால் பழைய உலகத்தின் விநாசம் எவ்வாறு ஆகும்? பாபா நமக்கு ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா இந்த உலகத்துல எப்படி வாழறது, எப்படி இந்த கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம வந்து கலியுகத்துல இருந்து அந்த கலியுக மலையை அழிச்சிட்டு சங்கம யுகத்துல நம்ம சத்தியுகத்துக்கு எப்படி போறது, அது வரைக்கும் எப்படி வாழுறது, அதுக்கு ஸ்ரீமத் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாரு. குழந்தைகளாகிய நாம் மீண்டும் நமது ராஜ்ய பாக்கியத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தின் விநாசமாகி மீண்டும் பாரதத்தில் வெற்றி முழக்கம் ஆக வேண்டிய உள்ளதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த பழைய உலகம் கண்டிப்பா வந்து
விநாசம் ஆயிட்டு பாரதத்துல வெற்றி முழக்கம் ஆக வேண்டியுள்ளதுன்றார். அதற்காக நீங்கள் கருவியாக ஆகியுள்ளீர்கள். இதுக்கு எல்லாத்தையும் நம்மளை தான் பயன்படுத்துறாரு. நம்மளுடைய யோக பவர் மூலமா தான் இது எல்லாமே நடக்க போகுது. எனவே தங்களுக்குள் சந்திக்க வேண்டும். அதனால நீங்க எல்லாரும் ஒருத்தவங்கள சந்திக்கணும். பிகேஸ்ன்றாரு. எப்படியெல்லாம் நாம் சேவை செய்யலாம், இப்போது இந்த பழைய உலகத்தின் நாசம் ஆகப் போகிறது என்று அனைவருக்கும் தந்தையின் செய்தியை நாம் கூற வேண்டும். எல்லாருக்கும் இந்த விஷயம் போகணும். அதுக்காக நீங்க எல்லாரும் ஒன்னா கலந்து ஆலோசிக்கணுன்றார். தந்தை புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். பாபா இப்ப புதிய உலக சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்திருக்கிறாரு. லௌகிக தந்தை கூட புதிய வீடு கட்டுகிறார் என்றால் குழந்தைகள் குஷி அடைறாங்க இல்லையா? புதுசா ஒரு வீடு கட்டினாலே குஷி அடைறாங்க. பழைய உலகத்தின் நாசம் கூட இப்போது எதிரிலேயே உள்ளதுன்றாரு. இது அதே மகாபாரத போர் ஆகும்ன்றாரு. மகாபாரத போருக்கு பின்னால் என்ன என்பதை கூட மனிதர்களும் புரிந்து கொள்வதே இல்லை. அவங்களுக்கு தெரியாது விநாசம் நடந்தவருக்கு என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுக்கு தெரியாது சொர்க்கம் வரப்போகுது, அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அதாவது ஒரு கெட்டது நடந்தாலும் அதுல நல்லது இருக்குதுன்றத மனுஷங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றாரு. இப்போது நாம் சங்கமத்தில் புருஷோத்தமராக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்போது உணர்கிறீர்கள். இப்போதான் நம்ம பிகே ஆயிட்ட பிறகு நமக்கு தெரியுது இந்த சங்கம யுகத்துல நம்ம உத்தமமா மாறிட்டு இருக்கிறோம்ன்றது நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போது புருஷோத்தமராக ஆக்குவதற்காக தந்தையே வந்துள்ளார். ஆனா நம்மள நல்லவங்களா மாத்த யார் வந்திருக்குன்னா கடவுளே வந்திருக்கிறாரு. இதுல லித்தம் ஆகியவற்றின் எந்த விஷயமும் கிடையாது. இதுல சண்டைலாம் எதுவும் கிடையாதுன்றாரு. குழந்தைகளே, தூய்மை இல்லாத உலகத்தில் ஒருவரும் தூய்மையாக இருக்க முடியாது மற்றும் தூய்மையான உலகத்தில் பின் ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருக்க முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார். அதாவது இங்க தூய்மை இல்லாத உலகம். இந்த இடத்துல நம்ம யாரையும் நல்லவங்களா எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாமே கெட்டவங்க தான்றாரு. எல்லாருக்குள்ளாரையும் 5 விகாரம் இருக்கு. இதே சொர்க்கத்துல போனீங்கன்னா ஒருத்தவங்க கூட கெட்டவங்களே இருக்க மாட்டாங்க, நல்லவங்களா தான் இருப்பாங்க அங்க எல்லாருமே. தூய்மையான உலகத்துல தூய்மையற்றவர் யாருமே இருக்க முடியாதுன்றாரு. இவ்வளவு சிறிய விஷயத்தை கூட யாருமே புரிஞ்சு கொள்வதில்லைன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து படங்கள் ஆகியவற்றின் சாரம் இப்போது புரிய வைக்கப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஜபம், தவம், தானம் மற்றும் புண்ணியம் ஆகிய என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதனால் குறுகிய காலத்திற்கு காக்க எச்சத்திற்கு சமமான சுகம்தான் கிடைக்கிறதுன்றாரு. பக்தியில நம்ம தானம் தர்மம் எல்லாம் செய்யறோம். அது அந்த ஒரு பிறவிக்கு நமக்கு கிடைக்குது, அடுத்த பிறவில அதோட பலன் கிடைக்குது. அதாவது காக்கை எச்சத்துக்கு சமமான சுகம்தான் கிடைக்குதுன்றார். ஆனால் யாராவது இங்கு புரிந்து கொண்டால் தானே இந்த விஷயங்கள்லாம் புத்தியில் பதியுன்றாரு. வரவே மாட்டாங்க, ஞானம் கேட்கவே வர மாட்டாங்க. புரிஞ்சிட்டா தானே விஷயம்லாம் புரியுன்றாரு. இது இருப்பதே பக்தியின் ராஜ்யமாகன்றாரு. இப்ப இங்க கலியுகத்துல பக்தி தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்குதுன்றாரு. ஞானம் சிறிதளவும் கூட கிடையாது. அதாவது குருட்டு நம்பிக்கை தான் இருக்கும் பக்தியில. ஞானம்ன்றது புத்திசாலித்தனம். அது ஞானம்ன்றது நம்ம ஆத்மான்னு புரிஞ்சிட்டாலே போதும், நமக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தெரிஞ்சிடும் ஆத்ம உணர்வுல சிந்திச்சு பார்க்கும்போது. அதனால ஞானம் பக்தியில கொஞ்சம் கூட கிடையாதுன்றாரு. எப்படி பத்தித்தமாக தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையானவர் ஒருவரும் கிடையாதோ அதே போல ஞானம் கூட ஒருவரை தவிர வேறு யாரிடமும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த தூய்மையற்ற உலகத்துல தூய்மையானவங்க யாருமே கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் கடவுள்கிட்ட மட்டும்தான் அந்த ஞானம் இருக்குது, வேற யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. வேத சாஸ்திரம் ஆகிய அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும். இப்போ மகாபாரதம், ராமாயணம், 4 வேதங்கள் இது எல்லாமே பக்தியினுடையதுதான் சொல்றாரு. கீதை கூட அவங்க எழுதின பகவத்கீதையெல்லாம் கூட பக்தியினுடையது. ஏணிப்படி இறங்கவே வேண்டியுள்ளதுன்றாரு. இப்போ ஏணிப்படின்றது நம்ம துவாபர யுகத்துல நம்ம இறங்கவே வந்திருக்கிறோம்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் பிராமணர் ஆகி உள்ளீர்கள். இப்போதான் நம்ம பாபா நம்மளை செலக்ட் பண்ணி பிராமணர் ஆக்கியிருக்கிறார், பிகே ஆக்கியிருக்கிறார். இதில் வரிசை கிரமமான சேனை உள்ளதுன்றாரு. ஆனா பிகேல கூட வரிசை கிரமமாக சேனை இருக்குதுன்றாரு. மிக முக்கிய கமாண்டர், கேப்டன், ஜெனரல் ஆகியோராக இருப்பவர்கள் தங்களுக்குள் சந்தித்து ஆலோசிக்க வேண்டும் சொல்றாரு. இதுல கூட பிகேஸ்ல கூட மிக முக்கிய கமாண்டர், கேப்டன், ஜெனரல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் தங்களுக்குள்ளார சந்தித்து ஆலோசிக்க வேண்டும்ன்றாரு. நாம் பாபாவின் செய்தியை எவ்வாறு கொடுக்கலாம், என்ன ஆலோசிக்கணும்னா எப்படி நம்ம பாபா மெசேஜை கொடுக்கறது எல்லாருக்கும். மெசஞ்சர், பைகம்பர், தூதர் அல்லது குரு ஒருவர் தான் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. மற்றது அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையதுன்னு சொல்றாரு. நீங்கள் மட்டுமே சங்கம யுகத்தினர் ஆவீர்கள். அவங்களாம் கலியுகத்துல இருக்காங்க, நம்மளாம் சங்கம யுகத்துல இருக்கோன்றாரு. லட்சியம், நோக்கமான இந்த லட்சுமி நாராயணர் முற்றிலுமே சரியானதாகுன்றாரு. இப்ப நம்ம லட்சுமி ஆகணும், நாராயணர் ஆகணும்ன்றது நம்மளுடைய லட்சியம். இது
கரெக்டுன்றாரு, அக்யூரேட் ஆனதுன்றாரு. நீங்க அதுக்காக தான் சரியா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றாரு. பக்தி மார்க்கத்தில் சத்யநாராயணன் கதை, மூன்றாவது கண்ணின் கதை, அமர கதையெல்லாம் சொல்றாங்க. பார்வதி சங்கரர் பார்வதிக்கு அமர கதை சொன்னாரு, இதெல்லாம் சொல்றாங்க. இப்போது தந்தை உங்களுக்கு உண்மையான சத்யநாராயண் கதை, எப்படி மனுஷன் வந்து நாராயணன் ஆகிறாரு, அந்த கதையை வந்து கூறிக்கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இருப்பது கடந்து விட்ட விஷயங்கள். பக்தியில நம்ம என்னென்னலாம் நம்ம கேட்டு வந்தோமோ, ராமாயணம், மகாபாரதம், சத்யநாராயண் கதை, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள்ன்றாரு. யார் வாழ்ந்து சென்று விட்டனரோ அவர்களுக்கு பின்னால் கோயில்கள் ஆகியவை கட்டுறாங்கன்னு சொல்றாரு. இப்போ பக்தியில நம்ம பார்த்துருப்போம், யாரெல்லாம் வந்து இப்போ சாய்பாபா வாழ்ந்துட்டு போயிருந்தாருன்னா அவர் கோயில் கட்டுறாங்க, குருக்களுக்கெல்லாம் கோயில் கட்டுறாங்க. அந்த மாதிரி இப்போ லட்சுமி நாராயணன் கூட வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க. எப்படி சிவபாபா இப்போது உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். பின்னர் பக்தி மார்க்கத்தில் நினைவார்த்தம் அமைப்பார்கள். இப்ப சிவபாபா நமக்கு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, நம்ம கூட கடவுளே நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. பிறகு நம்ம பக்தி மார்க்கத்தில் போய் அவருக்கு தான் நினைவார்த்தமா கோயில் கட்டுவோன்றாரு. சத்தியுகத்தில் சிவன் அல்லது லட்சுமி நாராயணர் ஆகியோரின் எந்த படமும் இருக்காது. சொர்க்கத்துல வந்து பக்தி மார்க்கமே கிடையாது. அதனால அங்க வந்து எந்த சிவனுடைய படம், லட்சுமி நாராயணனோட படம்லாம் இருக்காது. ஏன்னா அங்க சைத்தன்யமா லட்சுமி நாராயணனே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய போட்டோ எதுக்கு வைக்கணும்? அங்க அந்த படம்லாம் இருக்காது. சிவன் தெரியவே தெரியாது, கடவுள் யாருன்னே அங்க தெரியாது யாருக்கும். ஞானம் முற்றிலும் தனியானது, பக்தி தனியாகுன்றாரு. எனவே தந்தை ஹேர் நோ ஈவில் டாக் நோ ஈவில், தீயதை கேட்காதீங்க தீயதை பேசாதீங்கன்ட்டு கூறியுள்ளார் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது எவ்வளவு குஷி இருக்கிறது, நமக்கு எவ்வளவு குஷி இருக்குது. புதிய உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இப்ப புது உலகம் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. சுகதாமத்தின் ஸ்தாபனையின் பொருட்டு பாபா நமக்கு மீண்டும் டைரக்ஷன் அளித்து கொண்டிருக்கிறார். இப்போ புது உலகம் வர்றதுக்காக நமக்கு டைரக்ஷன் உத்தரவு கொடுத்துட்டு இருக்கிறார். அதில் கூட தூய்மையாகுங்கள் என்ற முதல் டைரக்ஷன் அளிக்கிறார். அது முதல் டைரக்ஷன் நம்ம வீட்டில் எங்க இருந்தாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, நம்ம பிகே ஆயிட்டோமா தூய்மையா இருக்கணும், அவ்வளவுதான். 5 விகாரத்துல இருந்து வெளியே வர பார்க்கணும். அப்புறம் தூய்மையா எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருக்கணும். எங்க இருந்தாலும் நம்ம பாபாவுக்கு செய்யற உதவி இதுதான் முதல் டைரக்ஷன் கொடுக்குறாரு. எல்லோரும் பதிதமானவர்களே, தூய்மையற்றவர்கள் அல்லவான்றாரு. உலகத்துல எல்லாரும் தூய்மையற்றவர்கள் தான்றாரு. எனவே நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையை எப்படி அதிகரிக்கலாம், ஏழைகளுக்கு எப்படி செய்தி அளிக்கலாம் என்று ஆலோசிக்க வேண்டும். இப்ப பாபாவோட செய்தி முழு உலகத்துலயும் போச்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னுமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க பிரம்மகுமாரிகள் இயக்கம். ஆனா உண்மையிலே இதை யார் வந்து இயக்குறாங்க, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல என்ன மாதிரி ஞானம் கொடுக்கப்படுது, யார் வந்து இங்க ஞானம் சொல்றது, அது தெரியவே இல்லை. ஆனா ஏதோ மெடிடேஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. ஆனா கடவுளே வந்திருக்கிறாரு, அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாருன்றது யாருக்குமே தெரியல பாருங்க. நமக்கே இப்பதான் தெரிஞ்சுது, நமக்கு கூட ஏற்கனவே தெரியல இல்லையா? அந்த மாதிரி இப்ப எப்படி நம்ம வந்து கொடுக்கறது, இந்த செய்தி நம்ம கொடுக்கறது இதெல்லாம் ஆலோசிச்சு நம்ம வந்து பண்ணணும்ன்றாரு. தந்தையோ முந்தைய கல்பத்தை போல வந்துள்ளார். கடவுளும் முன்னாடி போன கல்பத்துல வந்த மாதிரி தான் வந்திருக்கார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். பாபா என்ன சொல்றாரு, நீங்க உடல் உணர்வுல தான் நிறைய தவறு நடக்குதுன்னு, உடல் இல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை நினைவு செஞ்சீங்கன்னா உங்க பாவம் அழிஞ்சிரும்னு சொல்றாரு. ராஜாங்கம் அவசியம் ஸ்தாபனை ஆக வேண்டியுள்ளதுன்ட்டு சொல்றார் பாபா. கண்டிப்பா இங்க ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுதுன்றார். அவசியம் புரிந்து கொள்வார்கள், எல்லாருமே ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. தேவி தேவதா தர்மத்தினராக இல்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா இப்ப யார் வந்து சத்தியுகத்துல நடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் டச் ஆகும், அவங்களுக்கு தான் அந்த ஞானம் புரியும், அவங்க தான் கடைசியா புரிஞ்சுக்குவாங்க, வருவாங்க இங்க ஞானம் கேட்க. மற்றவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றாரு. விநாச காலத்தில் இறைவனிடம் அன்பில்லாத புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் அல்லவா. விநாச காலே விபரீத புத்தின்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட அன்பு இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அது நடக்குது இல்லையா, நெருப்பு பிடிச்சிக்குது, இந்த ஏரோப்ளைன் விழுது, இதெல்லாம் வந்து கடவுளே திட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியாது அது ட்ராமா படி நடக்குது. அது வந்து இப்போ எதுனாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா சயின்ஸ் மூலமா, அது எல்லாமே அழிவிற்காக தான். அது வந்து நமக்கு ஆக்கத்துக்காகவும் இருக்குது, நல்லதுக்காகவும் இருந்தாலும் இப்போ கலியுகத்துல அதனால பிரச்சனைகளும் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. விமானம் வந்து நல்லதுக்கும் இருக்குது, கெட்டதுக்காகவும் தான் இருக்குதுன்னு சொல்றாரு. அது ஏதோ ஒன்று நடந்தா உடனே கடவுளை பிடிச்சி திட்டுறாங்க, இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி கடவுளையே எல்லாரும் குறை சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலும். ஆனா இது வந்து எல்லாம் மனுஷங்க இப்போ கண்டுபிடிக்கிறது, மனுஷங்களால வர தவறுதான் எல்லாமே.
அதனாலதான் உலகமே இப்ப விநாசம் ஆகுது. அது புரியாம கடவுளை திட்டுறாங்க. இந்த மாதிரி சிலர் வந்து அன்பில்லாத புத்தியுடையவர்களா இறைவனிடம் இருப்பாங்கன்றாரு. அவர் நமது தலைவர் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு கடவுள் நல்லவர், அவர் அன்பே சிவம், அவர் போய் துக்கம் கொடுப்பாரா, அவர் வந்து சுகத்தை கொடுக்கும் வள்ளல், நம்மள நல்ல வழி காட்டுறாரு, அவ்வளவுதான், புரிய வைக்கிறார். இப்ப ஒரு அம்மா அப்பா வீட்டுல இருக்காங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல வழிதான் சொல்லி கொடுப்பாங்க, புரிய வைப்பாங்க. இந்த பாதையில போங்கப்பா, இப்படி இருங்கப்பா, இந்த நெருப்பை போய் கையை வைக்காதீங்க சுற்றும்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா. மீறி அந்த குழந்தைங்க போய் தொடும், அப்புறம் அது அனுபவிக்குங்க. அது மாதிரிதான் இப்ப கடவுள் நல்லது கெட்டது சொல்றாரு, ஸ்ரீமத் கொடுக்குறாரு, அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிப்போம். அதனால இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவர் வந்து துக்கம் கொடுக்கறது இல்ல, துக்கம் எல்லாம் நம்மளே தான் எடுக்கிறோம். 5 விகாரத்தின் சம்பந்தமா தான் நம்ம வந்து துக்கம் எடுக்கிறோம். அவர் நமது தலைவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்ப அறிந்துள்ளீர்கள்ன்றாரு. எனவே நீங்கள் விகாரத்திலும் போகக்கூடாது. இப்ப கடவுள் தான் நம்மளுடைய தலைவர். அதனால இப்ப நம்ம வந்து அவர் தலைவன், நேத்து சொன்னார்ல கணவன் சொன்னாரு, இப்ப நம்ம விகாரத்துல போகக்கூடாது, சண்டை சச்சரவும் செய்யக்கூடாதுன்றாரு. ஏன்னா விகாரம் தான் வந்து சண்டைக்கு காரணமா அமையுது. இந்த காமம் கோபம் தான் இதெல்லாம் தான் சண்டைக்கு காரணமா அமையுது. அதனால எந்த சண்டை சச்சரவும் செய்யக்கூடாதுன்றாரு. உங்களுடைய பிராமண தர்மம் மிக உயர்ந்தது ஆகுன்றாரு. நீங்கெல்லாம் ஈஸ்வரனால தத்தெடுக்கப்பட்டவங்க, நீங்களாம் பிகேஸ், பிராமண தர்மம் நம்மளுடையது மிக உயர்ந்ததுன்றாரு. தேவதைகளோட உயர்ந்த தர்மம் பிராமண குலம் சொல்றாரு. அவர்கள் சூத்திர தர்மத்தினர். ஆனா வெளி உலகத்துல 5 விகாரத்துல போயிட்டு இருக்கிறவங்கெல்லாம் சூத்திர தர்மத்தினர், நீங்கள் பிராமண தர்மத்தினர் சொல்றாரு. நீங்கள் குடுமி, உச்சி குடுமி, நீங்கெல்லாம் உச்சி குடுமின்றாரு. ஏன்னா பாபா அந்த குடுமி பிடிச்சுதான் இழுக்கிறாரு. எப்படி இழுக்கிறாரு, நம்ம விஷக்கடல்ல இருந்து குடுமையை பிடிச்சி இழுத்து சொர்க்கத்துக்கு கூட்டு போறாரு. அவர்கள் கால் பகுதியா இருக்கிறாங்கன்றாரு. அவர் விராட ரூபத்துல அவங்க சூத்திரர்கள் கால் பகுதியா இருக்கிறாங்க. நம்மளும் கால் பகுதியா தான் ஒரு காலத்துல இருந்தோம். ஆனா நம்மள குடுமையாக்கிட்டாருல்ல, பிராமணன் ஆக்கி குடுமையாக்கிட்டாரு, உச்சி குடுமையாக்கிட்டாரு. குடுமிக்கும் மேலே இருப்பவர் வேந்தலும் வேந்த நிராகார பகவான் ஆவார். இந்த குடுமிக்கு மேல இருக்கிறவர் தான் நம்மளுடைய சிவத்தந்தை நிராகார பகவான். இந்த கண்களால் பார்க்க முடியாத காரணத்தினால் விராட ரூபத்தில் குடுமி பிராமணர்கள் மற்றும் சிவபாபாவை காண்பிப்பதே இல்லைன்னு சொல்றாரு. இப்ப வந்து நம்மலாம் பிகே இருக்கிறோம், நம்மளால இதெல்லாம் நடக்குதுன்னு உலகத்துல யாருக்கும் தெரியாது, மறந்து போயிடுது. அது மாதிரி சிவபாபாவும் கண்ணுக்கு தெரியாதனால அவரையும் காண்பிக்கல, அந்த விராட ரூபத்துல நம்மளையும் காண்பிக்கலன்னு சொல்றாரு. ஏன்னா இது இது இப்ப 5000 வருஷம் முடியும் போதுதான் நம்ம யாருன்னு தெரியும், பாபா யாருன்னு தெரியும். ஆனா அதை பார்த்துட்டு உடனே அதை முடிஞ்சு போயிடுது, எல்லாரும் சரீரம் விட்டு போயிடுறாங்க. அதனால அது மறந்து போயிடுது, திரும்ப ரீபர்த் வரும்போது மறந்துடுது. துவாபர யுகத்துல இதெல்லாம் மறந்து போயிடுறாங்கன்றாரு. தேவதை, சத்திரியர், வைசிரியர் மற்றும் சூத்திரர் என்று மட்டுமே கூறுகிறார்கள். யார் தேவதை ஆகிறார்களோ அவர்களை மீண்டும் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து சத்திரியர் ஆகிறாங்க, வைசியர் மற்றும் சூத்திரர் ஆகிறாங்கன்னு சொல்றாரு. தேவதை தான் இந்த ஒரு சத்திரியரா மாறுறது, வைசியரா மாறுறது, சூத்திரரா மாறி வர்றது இந்த தேவதைகள் தான் சொல்றாரு. விராட ரூபத்தின் பொருள் கூட யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள், எனவே கரெக்ட் சரியான சித்திரத்தை உருவாக்க வேண்டும்ன்றாரு. சிவபாபாவும் காண்பிக்கப்பட்டுள்ளது மற்றும் பிராமணர்களையும் காண்பித்துள்ளீர்கள். ஆனா இங்க பிகேஸ் தான் வந்து விராட ரூபத்துல கரெக்டா நம்மளுடைய விராட ரூப சித்திரம் வந்து கரெக்டா உருவாக்கப்பட்டிருக்கின்றார். சிவபாபாவும் பிராமணர்களையும் காண்பிச்சிருக்கீங்கன்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இந்த செய்தியை நீங்கள் இப்போது அனைவருக்கும் அளிக்க வேண்டும். இப்ப நம்ம உலகம் ஃபுல்லா என்ன சொல்லணும்னா ஆத்மான்னு புரிஞ்சுக்காங்க, உடம்பு கிடையாது. ஏன்னா உடல் அழிஞ்சிரும், ஆத்மா தான் உயிர். அப்ப ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அப்பாவை நினைவு செய்யுங்க, ஆத்மாவுடைய அப்பா தான் கடவுள், தந்தையை நினைவு செய்யுங்கன்ற செய்தியை மட்டும் எல்லாருக்கும் கொடுக்கணும். மற்ற செய்தியெல்லாம் நீங்க சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இதை மட்டும் சொல்லுங்க. மெசேஜ் அளிப்பது உங்களுடைய வேலையாகுன்றாரு. நம்மளாம் இறை தூதுவர்கள், அதனால கண்டிப்பா நம்ம மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லணுன்றாரு. எப்படி தந்தையின் மகிமை அளவற்றதோ அதே போல பாரதத்திற்கும் கூட மிகுந்த மகிமை உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. கடவுளுக்கு எப்படி மகிமை அளவற்றதா இருக்கோ அவர் வர பூமியும் பாரதம் தான், இந்தியாவில தான் வர்றாரு. அதனால பாரதத்திற்கு கூட மகிமை இருக்குன்றாரு. இது கூட யாராவது 7 நாட்கள் கேட்டால்தான் புத்தியில் பதியும்ன்றாரு. இப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் 7 நாள் கோர்ஸ் கேட்டாதான் புரியும்ன்றாரு. நேரமில்லை என்கிறார்கள். ஆனா கொஞ்சமாவது வராங்களா? கண்காட்சியில வராங்க, கேக்குறாங்க, அதோட போயிடுறாங்க. வாங்கன்னு சொன்னா எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அட அரைக்கல்பம் கூப்பிட்டு கொண்டே வந்துள்ளீர்கள். இப்போது அவர் பிராக்டிக்கலாக வந்து விட்டுள்ளார். அரைக்கல்பமா பக்தி மார்க்கத்துல கடவுளே கடவுளே
கோயிலுக்கு போறாங்க, அங்கங்க தேடி தேடி அலையறாங்க. அவரே வந்துட்டாரு. ஆனா அவர் வந்து வரமாட்றாங்க, டைம் இல்லைன்றாங்க. தந்தை வர வேண்டியதே கடைசியில் தான் சொல்றாரு. இதுவும் பிராமணர்களாகிய நீங்கள் வரிசைக்கிரமமாக முயற்சிக்கேற்றபடி புரிந்துள்ளீர்கள்ட்டு பாபா சொல்றாரு. படிப்பு ஆரம்பித்த உடனேயே நிச்சயம் ஏற்பட்டது. நமக்கு படிக்க ஆரம்பிச்ச உடனே நிச்சயம் ஏற்பட்டுச்சு. இந்த முரளி எப்போ படிச்சுமோ அப்பவே நமக்கு புரிஞ்சிடுச்சு. பிரியதர்ஷனர் வந்துள்ளார், நம்ம யாரை தேடணுமோ அவர் வந்துட்டாரு, அரை கல்ப நாயகன் வந்துட்டாரு. யாரை நீங்கள் அழைத்து கொண்டிருந்தீர்களோ அவசியம் ஏதாவது ஒரு சரீரத்தில் வந்திருக்க கூடும். நம்ம யாரை கூப்பிட்டோமோ அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு உடம்புலதான் வந்திருப்பாரு. அவருக்கு தனக்கென்று சரீரமும் கிடையாது, கடவுளுக்கு உடம்பு கிடையாது. உடம்புல மாட்டினார்னா அவரும் நம்மள மாதிரி மனுஷனா பிறந்து அப்புறம் இந்த எல்லாத்துலயும் மாட்டிக்குவாரு, 5 விகாரத்துல மாட்டிக்குவாரு. அதனால அவரு பிறப்பிறப்புல வர்றதில்ல. அப்ப கண்டிப்பா அவர் உயிர் பரம் ஆத்மா வந்து கண்டிப்பா யாரோ ஒரு உடல்ல வந்திருக்கணும். நான் இவருக்குள் பிரவேசம் செய்து குழந்தைகளாகி உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தின் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை தருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றார், நான் வந்து இந்த பிரம்மா உடல்ல பிரவேசம் செஞ்சு உங்களுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் படைப்பவர் படைப்பு, இது யார் படைச்சாங்க இந்த உலகத்தை, இந்த படைப்புகள்லாம் யார் யாரு, பிரம்மா விஷ்ணு சங்கர் எல்லாம் யாருன்ற ஞானத்தை சொல்லதான் வந்திருக்கிறேன்றாரு. இது அவர் தான் சொல்றாரு. இது வேற யாருக்கும் தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, மனுஷங்க யாராவது இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. துவாபரயுகம் கலியுகம் மட்டும் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியாது. அதெல்லாம் சொல்றாருன்னா யாரா இருக்கணும்? கடவுள் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இது கல்வி ஆகும் சொல்றாரு. மிகவும் சுலபமாக ஆக்கி நமக்கு புரிய வைக்கிறார். நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்குகிறேன் என்று பாபா சொல்றாரு. கல்பமாக உங்களை போல் தூய்மையானவர்கள் மற்றும் சுகமானவர்கள் வேறு யாருமே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம தான் பிராமணர்கள் தான் தூய்மையா ஆகிறோம், சுகமாவும் ஆகிறோம், வேற யாருமே கிடையாது. குழந்தைகளாகி நீங்கள் இச்சமயம் அனைவருக்கும் ஞான தானம் அளிக்கிறீங்க. இப்ப நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்வியை வந்து கத்துக்கிட்டு பாபாட்ட கேட்டுட்டு அதை போய் மற்றவங்களுக்கு சொல்றோம். இதுதான் கேள்வி செல்வம் மாதிரி. ஞான தானம் வந்து கொடுக்குறீங்க, உயிர் தானம் கொடுக்குறீங்க. தந்தை உங்களுக்கு ரத்னங்களை தானம் அளிக்கிறார். அவரு நமக்கு அந்த ஞான ரத்னங்களை தானம் அளிக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிறீர்கள். ஆனா இதை வந்து கண்ணுக்கு தெரியாத தானம். அது இப்ப வஸ்திர தானம், அன்னதானம் எல்லாம் கையால நீங்க கொடுக்குறீங்க, எல்லாரும் கண்ணால பாக்குறாங்க இல்லையா? இது வந்து கண்ணுக்கு தெரியாது, கல்விதான் இல்லையா? அந்த ஞானத்தை நம்ம மத்தவங்க சொல்றோம். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குறீங்க. ஆனா இந்த ஞானத்தின் மூலமா எல்லா ஆத்மாக்களும் மாறுறாங்க. இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் திருந்திட்டா எப்படி இருக்கும் உலகம்? சொர்க்கமா மாறிடும் இல்லையா? இப்ப பாரதத்தை சொர்க்கமா ஆக்குறீங்கன்றாரு. நீங்கள் உங்களுடைய உடல் மனம் பொருளால் ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம சேவைக்காக உடல் மனம் பொருளை அர்ப்பணிச்சு ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டு இருக்கோம். நம்மளால முடிஞ்ச அணில் சேவை நம்ம செய்யறோம். எவ்வளவு உயர்ந்த காரியம் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா இதுக்கே சந்தோஷப்படுறாரு. நம்ம என்ன செய்யறோமோ, ஆளாளுக்கு பிகேஸ் என்ன உதவி செய்யறோமோ அதுக்கே பாபா சந்தோஷப்படுறாரு. எவ்வளவு உயர்ந்த காரியம் ஆகுன்றாரு. நீங்கள் மறைமுகமான சேனையாவீர்கள். ஆனா நீங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க தான் தேவதைகள் ஒரு காலத்துல அப்படின்றது யாருக்கும் தெரியாது. நீங்க மறைமுகமா வேஷம் போட்டுட்டு இருக்கிறீங்க. எப்படி அந்த மகாபாரதத்துல விராட நாட்டுல பாண்டவர்கள் மாறு வேஷத்துல இருப்பாங்க, அந்த மாதிரி இப்ப நீங்க தேவதைகள் இப்ப மாறு வேஷத்துல இருக்கிறீங்கன்றார். உங்களை பார்த்தா யாருக்கும் தேவதைன்னே தெரியாது. நீங்க ஆத்மா, நீங்க தேவதையா நடிச்சவங்க. மற்றபடி உடல்ல வந்து சாதாரண உடல்ல இருக்கிறீங்கன்றாரு. யாருக்குமே தெரியாது. நாம் உலக அரசாட்சியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனா நம்ம ஆத்மா இந்த படிப்பை படிச்சு உலகத்தையே அரசாட்சி பண்ண போறோன்றது யாருக்கும் தெரியாது. அது நமக்கு தெரியும். ஸ்ரீமத் மூலமாக சிறந்தவர்களாக இப்ப ஆகிறீங்கன்றாரு. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். கிருஷ்ணரோ கூற முடியாது. சிவன் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். கிருஷ்ணர் வந்து அவருக்கு உடம்பு இருக்கு இல்லையா, அவர் சொல்ல முடியாது. அவரோ இளவரசராக இருந்தார். அவர் சொர்க்கத்துல இளவரசரா இருந்தார். அவர் வந்து ஏன் என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்லணும்? அவரு அங்க குடும்பம் குட்டியோட இருக்க போறாரு. அவரு ராதையை கல்யாணம் பண்ணிட்டு லட்சுமி நாராயணன் ஆகி அரசாள்றாரு சொர்க்கத்தை. அவரு ஏன் என்ன நினைங்கன்னு சொல்ல போறாரு? இது யார் சொல்றதுன்னா நிராகார பகவான் தான் சொல்றாரு. என்ன நினைங்க, ஒரு உலகத்தையே சொல்றாரு, எல்லாரையும் சொல்றாரு. நீங்க தான் என்ன பக்தி செஞ்சு தேடி தேடி அழிஞ்சீங்க, என்ன நினைங்க பாவம் போயிரும்ட்டு சொல்றாரு. நீங்கள் இளவரசர் ஆகிறீர்கள் அல்லவா? சத்யுக திரேதாவில் பவித்திர இல்லற மார்க்கம் இருக்கும். சொர்க்கத்துல இதே மாதிரிதான் ஒரு குடும்பமா எல்லாரும் இருப்பாங்க.
ஆனால் அங்கே தூய்மையாக இருப்பாங்க. ஒரு ஒரு வீடும் தூய்மையாக இருக்கும், மாளிகை மாளிகையாக இருக்கும். அங்கே எல்லாருமே லட்சுமி நாராயணன் அவங்களுடைய சொந்தக்காரவங்க பிரஜைகள் எல்லாரும் குடும்பமாக தான் இருப்பாங்க, கணவன் மனைவி. ஆனால் தூய்மையாக இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம் இங்கேயும் அங்கேயும். அப்பவித்திர ராஜாக்கள் பவித்திர ராஜா ராணியாக லட்சுமி நாராயணனுக்கு பூஜை செய்கிறாங்க. துவாபர யுகத்துலேருந்து ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, கோயில் கட்டி லட்சுமி நாராயணன் வந்து பவித்திர ராஜா ராணி, அவங்க தூய்மையான ராஜா ராணியாக வாழ்ந்தவங்க சொர்க்கத்தில், அவங்களுக்கு பூஜை செய்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க தூய்மையாக வாழ்ந்துருக்குறாங்க, 5 விகாரம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாங்க. பவித்திர விகாரமற்ற இல்லற மார்க்கத்தின் ராஜ்யம் நடக்கிறது. பிறகு ஏற்படுவது தூய்மையற்ற அப்பவித்திரமான இல்லற மார்க்கம் சொல்றாரு. பாதி பாதி ஆகும் அல்லவா. 2500 வருஷம் தூய்மையான இல்லற மார்க்கம், 2500 வருஷம் அப்பவித்திரமான இல்லற மார்க்கம், மாயாவுடைய ராஜ்யம் நடக்குது. பகல் மற்றும் இரவுன்னு சொல்றாரு. லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமாக இருந்திருந்தால் பிறகு பாதி பாதியாகவும் ஆக முடியாதுன்றாரு. இவங்க சொல்ற கணக்கு பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல லட்சக்கணக்கான வருஷம்ன்றாங்க. அப்படி சொல்லும் போது அது பாதி பாதியா ஸ்வஸ்திக் மாதிரியே வராது, சிம்பிள் ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரியே வராது. ஸ்வஸ்திக் பார்த்தீங்கன்னா அந்த 4 பாகமும் சரி பாகமா இருக்கும். ஆனா லட்சக்கணக்கான வருடங்கள் சொன்னீங்கன்னா அந்த பாதி பாதி வராதுன்னு சொல்லி பாபா சொல்றார். லட்சக்கணக்கான வருஷங்களாக இருந்திருந்தால் உண்மையில் தேவதா தர்மத்தினராக இருந்த தங்களை இந்து என்று அழைத்துக் கொள்பவர்களின் எண்ணிக்கையோ மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். அப்ப லட்சக்கணக்கான வருஷங்களா நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா உண்மையிலே நம்மளுடைய தர்மத்தை இந்து தர்மம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ பேர் நம்ம வந்து பாப்புலேஷன் அதிகரிச்சு இருக்கணும்ன்றாரு. ஆனா அந்த மாதிரி இல்ல. பாரதியார் பாடி இருக்கிறாரு 30 கோடி இந்து இந்து பாப்புலேஷனை 30 கோடின்ட்டு தான் பாடி இருக்கிறாரு. கணக்கற்றதாக இருக்க வேண்டும். இப்பொழுதோ கணக்கெடுக்கிறார்கள் அல்லவா. ஆனா இப்ப கணக்கிடுறாங்க பாப்புலேஷன். நேத்து கூட சொன்னார், கிறிஸ்துவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இது நாடகத்தில் பொருந்துள்ளது, மீண்டும் நடக்கும் சொல்றாரு. மரணம் எதிரிலேயே உள்ளது. இப்ப எல்லாருக்கும் மரணம் எதிரிலே இருக்குது. இது அதே மகாபாரத போராகும். எனவே தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையின் திட்டம் தீட்ட வேண்டும். சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். புது புது படங்கள் கூட வெளிப்படுகின்றன. கண்காட்சி கூட செய்றீங்க, நல்லதுன்றாரு. பின் என்ன செய்யலாம், நல்லது. ஆன்மீக மியூசியம் அமையுங்கள். சரி, கண்காட்சி வச்சுட்டீங்களா, பரவாயில்ல. அடுத்து ஆன்மீக மியூசியம் வைங்கன்றாரு. மியூசியம்னா அந்த பொம்மையா செஞ்சு சொர்க்கத்தினுடைய மாடல்லாம் வைக்கும் போது அதை ஆசையா வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால அந்த மாதிரி வைக்க சொல்றாரு. சுயம் தாங்களே பார்த்து விட்டு சென்றார்கள் என்றால் மற்றவர்களே அனுப்புவார்கள். சிலர் வந்து பார்ப்பாங்க, நல்லா இருக்கே ஓஹோ அப்படின்ட்டு நிறைய பேர் அனுப்புவாங்க. மதுபனில் கூட நிறைய மியூசியம்லாம் இருக்கு. கும்பகர்ணனுடைய பொம்மை இதெல்லாம் வச்சு காட்டும் போது எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஏழைகள் அல்லது பணக்காரர்கள் தர்மத்திற்கென்று ஒதுக்குறார்கள் அல்லவா. பணக்காரர்கள் அதிகமாக தர்மத்துக்குன்னு ஒதுக்குவாங்க. இங்கும் அவ்வாறே சொல்றாரு. ஒருவர் 1000 தருவார், ஒருவர் குறைவாக தருவார். ஏழையா இருக்கிறவங்க பிகேஸ் கொஞ்சம் கம்மியா தான் அவங்களால தர முடியும். சிலர் பணக்காரராக இருக்கிறாங்கன்னா நிறைய தருவாங்க. ஒருவரும் 2000 ரூபாய் கூட அனுப்பி விடுகிறார் மதுபனுக்குன்னு சொல்றாரு. 1 ரூபாய்க்கு செங்கல் வாங்குங்கள் என்று சொல்லுவாங்க சில ஏழையான மாத்தாஸ்லாம். 1 ரூபாயை 21 பிரிவுகளுக்கு சேமிப்பு செய்து விடுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த ஏழை மாத்தாஸ் அவங்களால முடிஞ்சது 1 ரூபாய் கொடுத்து அனுப்புறாங்க. அதையே 21 பிறவிக்கு சேமிப்பு செய்துக்கங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இது இருப்பது மறைமுகமாக, ஆனா இது வெளியே தெரியாதுன்றாரு. ஏழைகளுடைய 1 ரூபாய் பணக்காரர்களுடைய 1000 சமமானதாக ஆகிடுதுன்றாரு பாருங்க பாபா. ஏழைகளோட உழைப்பை கூட பாபா வந்து சரிசமமா வந்து பங்கு பிரிக்கிறார். பணக்காரங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் ஏழைகள் 1 ரூபாய் கொடுத்தாலும் சமன்றாரு பாபாக்கு. ஏன்னா அந்த மனசைதான் பாபா பாக்குறாரு. ஏழைகளிடம் இருப்பதே கொஞ்சம், பின் என்ன செய்ய முடியும் சொல்றாரு பாபா. புரிஞ்சுக்கிறார் பாபா. பாவம் அவங்க வந்து ஏழை மாதாசு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பந்தனத்துல மாட்டிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட இருக்கிறதே கொஞ்சம், அப்புறம் என்ன செய்ய முடியுன்றாரு. கணக்கு உள்ளது அல்லவா, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குன்றாரு பாபா. எவ்வளவு வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்கணும். அதனால யார்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணும், எவ்வளவு வாங்கணும் எல்லாம் பாபாக்கு தெரியும். வியாபாரிகள் தர்மத்திற்கென்று ஒதுக்குகிறார்கள். இப்ப வியாபாரிகள் கூட எனக்கு வர பணத்துல தர்மத்து அன்னதானம் இந்த மாதிரி எல்லாம் சிலதுக்காக பணம் ஒதுக்குறாங்க. இப்போது என்ன செய்ய வேண்டும், தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும். இப்ப நம்ம வந்து பிகே ஆயிட்டோம்னா என்ன பண்ணணும்னா நம்ம பாபாவுக்கு உதவி செய்யணும். தந்தை பிறகு பதிலாக 21 பிறகுகளுக்கு நமக்கு கொடுக்கிறார். தந்தை வந்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். பாபா தான் வந்து இப்ப ஏழைகளுக்கு தான் வந்து ஏழை பங்காளன்றனால ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். இப்போதான் இந்த உலகமே இருக்காது, எல்லாமே மண்ணோடு மண்ணாகி விடும்ன்றாரு. முந்தைய கல்பத்தை போல அவசியம் ஸ்தாபனை ஆக வேண்டியுள்ளது என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனா ஸ்தாபனை முடிஞ்சாதான் விநாசமாகும்.
அதனால இப்ப ஸ்தாபனை ஆகணும்ன்றது நமக்கு தெரியுன்றார். குழந்தைகளே, தேகத்தின் எல்லா தர்மங்களையும் தியாகம் செய்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று நிராகார தந்தை கூறுகிறார். ஏன்னா இந்த ஸ்தாபனை சாதாரணமா நடக்காது, எல்லையற்ற வைராக்கியம் மூலமா தான் நடக்கும். அது மாதிரி யோக பலத்தின் மூலமா தான் ஸ்தாபனை நடக்கும். அதாவது நம்மள மாதிரியே நம்ம உருவாக்கணும் எல்லாரையும். அப்ப நம்ம சரியா இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து இந்த எல்லையற்ற வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அப்பதான் அங்க ராஜ்யமே ஸ்தாபனை ஆகும். யாரு உச்சகட்டமா எல்லையற்ற வைராக்கியத்தோட இருக்காங்களோ அவங்கதான் லட்சுமி நாராயணனா இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தைரியம் தேவைப்படுது. தைரியமா இருந்தாதான் பாபா சேவையை செய்ய முடியும். அதனாலதான் பாபா வந்து செலக்ட் பண்றாரு, எங்க எல்லாரையும் ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணி. போன கல்பத்துல எப்படி நடந்ததோ அது மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அதுக்குதான் சொல்றாரு, குழந்தைகளே, ராஜ்யம் ஸ்தாபனை ஆகணும்னா இப்ப தேகத்தின் எல்லா தர்மங்களையும் தியாகம் பண்ணிடுங்க, அப்பதான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுன்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தந்தை என்ன மட்டும் நினைங்க, யோக பலத்தின் மூலமா ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா கூட படைப்பு ஆவார் அல்லவா? இந்த பிரம்மா பாபா தான், அவர் தான் எல்லாரோட எல்லையற்ற வைராக்கியம் அவருக்கு. உடனே விட்டுட்டாரு இல்லையா? யாராவது விடுவாங்களா? வீடு வாசல எல்லாத்தையும் விட்டு காசு பணம் எல்லாத்தையும் போட்டாரு ட்ரஸ்ட்ல. அவர் மாதிரிலாம் யாரும் அந்த அளவுக்கு சரண்டர் ஆயிருக்க மாட்டாங்க. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுல பிரம்மா பாபா ஃபர்ஸ்ட். இந்த பிரம்மா கூட படைப்பு ஆவார் அல்லவா? அவர் கூட பாபா தான் தத்தெடுத்தாரு. பிரம்மா யாருடைய குழந்தை? சிவனுடைய குழந்தை இல்லையா? யார் படைத்தார்? பிரம்மா விஷ்ணு சங்கரனை எப்படி படைக்கிறார் என்பது கூட யாருக்குமே தெரியாது. கடவுள் வந்து காட் இஸ் த ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர் டெஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க, ஜிஓடின்ட்டு. அதாவது பிரம்மா மூலமா படைக்கிறாரு, விஷ்ணு மூலமா பாலனை செய்யறாரு, சங்கரன் மூலமா விநாசம் செய்யறாரு, ஒவ்வொருத்தவங்க மூலமா செய்யறாரு. ஆனா எப்படி படைக்கிறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்பதான் நமக்கே தெரிஞ்சிருக்குது. தந்தை வந்து சத்தியமான விஷயத்தை இப்ப புரிய வைக்கிறார். பிரம்மா கூட அவசியம் மனித படைப்பில் தான் இருப்பார் இல்லையா? பாபா சொல்றாரு, பிரம்மா கூட இங்கதானே இருப்பாரு, அப்பதானே படைப்பு படைக்க முடியும். பூமியில தானே படைப்பு இருக்குது. இப்ப அப்பா இருக்கிறாரு, குழந்தைங்க படைப்புனா அப்ப பூமியில தானே படைப்பு இருக்கு. அப்ப பிரம்மா கூட பூமியில தானே இருக்கணும். அவர் என்ன மேலையா, மேல் லோகத்திலயா இருப்பாரு? பிரம்மா பூமியில தான் இருப்பாரு. அவர் உடம்புலதான் சிவன் வந்து படைக்கிறாரு. பிரம்மாவின் வம்சாவளி என்று பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவுக்கு 1000 கைகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரோட வம்சாவளின்ட்டு பாடப்பட்டிருக்குது சாஸ்திரத்துல. அப்ப அது யாரா இருக்கும்? பகவான் மனித சிருஷ்டியின் படைப்பை எப்படி படைக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மாவை இங்கு வேண்டும் அல்லவா? யாருக்குள் நான் பிரவேசம் செய்துள்ளோனே அவர் கூட அநேக பிறவுகளின் கடைசியில் இருப்பவர் ஆவார் என்று தந்தை கூறுகிறார். ஆனா பிரம்மா பாபா அவருக்கே தெரியாது, நான் தான் வந்து 84 பிறவி எடுத்திருக்கிறேன், கடைசி பிரிவுல இப்ப நான் இருக்கிறேன்னு அவருக்கே தெரியாது. பாபா வந்து சொல்லிதான் அவருக்கே தெரியும். இவர் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்துள்ளார்ன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த பிரம்மா பாபா 84 பிறவி டோட்டலா எடுத்திருக்கிறாருன்ட்டு சிவபாபா சொல்றார். பிரம்மா ஒன்றும் கிரியேட்டர், படைப்பவர் கிடையாது. படைப்பவர் ஒரே ஒரு நிராகாரமானவர் தான் ஆவார். கடவுள் தான் படைப்பவர். அவர் வந்து பிரம்மா மூலமா படைக்கிறார். பிரம்மா ஒன்றும் படைப்பவர் கிடையாது. இப்ப நம்மளெல்லாம் தத்தெடுக்கிறது சிவன் தான், பிரம்மா பாபா கிடையாது. அவருக்கே ஒன்றும் தெரியாது, எல்லாம் செய்யறது சிவன் தான். ஆத்மாக்கள் கூட நிராகாரமானவர்களே ஆவார்கள். நம்மளும் நிராகாரமானவங்க, நம்மளும் இன்கார்பரியல் தான். கடவுளும் நிராகாரமானவர், நம்மளும் நிராகாரமானவங்க தான். நம்மளும் பரந்தாமத்துல இருந்து வந்தவங்க தான். புள்ளி தான் நம்ம. இந்த உடல் நம்ம கிடையாது. நம்ம வந்து நிறைய ட்ரெஸ் போடுறோம், அதுல இது ஒரு ட்ரெஸ், அதுவும் அனாதி ஆகும்ன்றாரு. யாருமே படைக்கவில்லைன்னு சொல்றாரு. பின் பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இந்த இந்த புள்ளியா இருக்கிற அந்த ஆத்மாவை யாருமே படைக்கலன்னும் போது அப்புறம் எங்கிருந்து பிரம்மா வந்தார்னு சொல்றாரு. நான் இவருக்குள் பிரவேசம் செய்து பெயரை மாற்றினேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த பிரம்மா உடலுக்குள்ளார லேக்ராஜ் அவர் பேரு, அவர் உடல்ல இவர் பிரவேசம் பண்ணி அவர் பேரை மாத்திட்டாரு பாபா சொல்றாரு. பிராமணர்களாகிய உங்களுக்கு கூட பெயர் மாத்தினாங்க. நமக்கு கூட இந்த பழைய பேர் வேற என்னன்னு வந்தது. பாபா வந்து பேர் வந்து சிலருக்கு மாற்றி வச்சாரு. பிகேஸ்க்கு நீங்கள் ராஜ ரிஷி ஆவீர்கள், நம்மளாம் ராஜா ஆகக்கூடிய ரிஷிகள்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆரம்பத்தில் சந்நியாசம் செய்து கூட இருக்க முற்பட்டீர்கள். ஆரம்பத்துல நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வந்துடலான்ட்டு பார்த்தாங்க. எனவே பெயர்களை மாற்றம் செய்து விட்டார். அந்த மாதிரி இருந்ததுனால பேரை மாத்திட்டார். பிறகு பார்த்தார் மாயை சாப்பிட்டு விடுகிறது. பேரெல்லாம் மாத்தி விட்டாரு. ஆனா திரும்ப போயிட்டாங்க, திரும்ப வீட்டுக்கு. இங்க இருந்தவங்க எல்லாம் திரும்ப ஓடி போயிட்டாங்க, மாயாட்ட போயிட்டாங்க. மாயா சாப்பிட்டுருச்சு அவங்கள. அதனால பேர் மாத்துறதெல்லாம் விட்டுட்டாரு. எனவே மாலையை அமைப்பது, பெயரிடுவது எல்லாம் விட்டுட்டாரு சிவபாபா. சிவபாபா ஆரம்பத்துல பேர்லாம் மாத்தினாரு, மாலையெல்லாம் கோத்தாரு ஆரம்பத்திலேயே. ஆஹா, இந்த குழந்தை சூப்பரா முயற்சி பண்ணுது, இந்த குழந்தை சூப்பரா இருக்குன்ட்டு மாலையெல்லாம் கோத்தாரு. கடைசியில பார்த்தா விழுந்து கிடக்குறாங்க, மாயாட்ட தோத்துடுறாங்க எல்லாரும்.
அதுலேருந்து விட்டுட்டாரு. மாலையை நான் கோக்க மாட்டேன், பேரும் வைக்க மாட்டேன், கடைசியாக வச்சுக்கிறேன்ட்டு விட்டுட்டாராம். கடைசியாக தான் பார்ப்பாரு. அதாவது கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் 108 மாலையில் வருவாங்க. தற்காலத்தில் உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய மோசடி உள்ளதுன்ட்டு பாபா சொல்கிறாரு. பாலில் கூட மோசடி. எங்கே பால் நிறைய தண்ணி தான் கலக்குறாங்க இல்லையா, அதில் கூட மோசடின்றாரு. உண்மையான பொருளே இப்போ கிடைப்பதில்லைன்றாரு. உண்மையான பொருளே இங்க கிடையாது. ஏன்னா இது கலியுகம். தந்தைக்காகவும் மோசடி தான். சுயம் தங்களையே பகவான் என்று அழைத்துக் கொள்ள முற்படுகிறார்கள். யாரை கேட்டு சொல்லிக்கிறாங்க நான் தான் கடவுள்ன்ட்டு? கடவுள் வந்து கேட்டா என்ன பண்ணுவாங்க? என் பேர்ல இவங்க தான் வந்து என்ன நான் தான் கடவுள், ஆனா இவங்க கடவுள்ன்ட்டு சொல்லிட்டு திரியிறாங்க. எவ்வளவு மோசடி பண்றாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தைக்காகவும் கூட மோசடி பண்றாங்க. இப்போது ஆத்மா யார், பரமாத்மா யார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நமக்கு இப்ப தெரியும் நம்ம யாரு, நம்ம கடவுளுடைய குழந்தை ஆத்மா, நம்முடைய அப்பா பரமாத்மான்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். உங்களிலும் கூட வசீகரமாக முயற்சிக்கேற்பதான் இருக்கிறீங்கன்றார். யார் எப்படி கற்கிறார்கள் மற்றும் கற்பிக்கிறார்கள், என்ன பதவி அடைவார்கள் என்பதை தந்தை அறிந்திருக்கிறார். அவர் மேல இருந்து பாக்குறாரு யார் எப்படி படிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, என்ன பதவி அடைய போறாங்கன்ட்டு எல்லாமே பாபாவுக்கு தெரியும். நாம் தந்தை மூலமாக உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசன் ஆகி கொண்டிருக்கிறேன் என்ற நிச்சயம் உள்ளது என்றால் அது போல முயற்சி செய்து காண்பிக்க வேண்டும் சொல்றாரு. பாபா சொல்றாரு, நான் அந்த மாதிரி ஆக போறேன், இளவரசன் ஆகிட்டு இருக்கிறான்ட்டு நிச்சயம் இருக்குன்னா அந்த மாதிரி முயற்சி செய்யணும்ன்றாரு. நாம் கிரவுண்ட் பிரின்ஸ் ஆனோம். பின் 84 பிறவின் சக்கரம் சுற்றி வந்தோம். நாம் கிரவுன் பிரின்ஸ், அதாவது நம்ம இளவரசனுடைய கிரீடத்தை அணிஞ்சுக்கிட்டோம். ஆனா பாருங்க 84 விரைவி சக்கரம் சுத்தி வந்து இப்போது மீண்டும் இப்ப அதே மாதிரி ஆகாரம் அப்படின்றாரு. இது நரகமாகும், இதில் எதுவுமே இல்லை. இந்த நரகத்தின் மேல உங்களுக்கு ஏன் புத்தி போகுது, அதுல ஒண்ணுமே இல்லைன்றாரு. பிறகு தந்தை வந்து களஞ்சியங்களை நிரப்பி கஷ்டம் துக்கத்தை நீக்கி விடுகிறார். இப்ப பாபா நமக்கு அந்த ஞான செல்வத்தை கொடுத்து ரத்தினங்களை புத்தியில ஸ்டோர் பண்ணி ஆத்மாவை பணக்காரனா ஆக்கி கூட்டுட்டு போறார். கஷ்டத்துல ஆத்மால தானே கஷ்டம் இருக்கு, உடம்புலயா கஷ்டம் இருக்கு? யாராவது திட்டினாங்கன்னா எங்க அனுபவம்? அது ஆத்மாதான் அழுவுது, உடம்பு அழுவுது, கண்ணு மூலமா அழுவுது. ஆத்மாவுக்கு தான் கஷ்டம் அனுபவம் ஆகுது. இப்ப கஷ்டத்தெல்லாம் துக்கத்தெல்லாம் நீக்கி விடுறாரு பாபா. வந்து இங்கு பொக்கிஷங்களை நிரப்பிக் கொள்வதற்காக வந்துள்ளீர்கள் அல்லவா என்று நீங்கள் எல்லோரையும் கேளுங்கள். இப்ப யாராவது சென்டருக்கு வராங்கன்னா கேளுங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்க? பொக்கிஷத்தை நிரப்பிக் கொள்வதற்காக வந்திருக்கிறீங்கன்னு கேளுங்க. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்டும் லட்சக்கணக்கான ரூபாய் இல்ல. எல்லோரையும் கேளுங்க. அமரபுரியில் காலன் வர முடியாது. சொர்க்கத்துல மரணம்ன்ற பேரே கிடையாது. ஏன்னா மரணத்தை வென்ற ஆத்மாவா மாறி நம்ம இப்பயே போயிடுவோம். அங்க வந்து 150 வருஷம் கழிச்சு இந்த பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி, தோலை உரிக்கிற மாதிரி அந்த உடலை விட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்க காலன் வந்துருச்சுன்னுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. தந்தை வருவதே களஞ்சியங்களை நிரப்பியதாக செய்து துக்கம் கஷ்டத்தை விளக்குவதற்கு தான் பாபா சொல்றாரு. அவர் வர்றதே நம்மளை வந்து நிரப்பி விடுறாரு. சிவன் வந்து குபேரன் மாதிரி, குபேரன் தான் செல்வத்தை கொடுத்தாரு. லக்ஷ்மிக்கும் எல்லாருக்குமே குபேரன் தான் செல்வத்தை கொடுத்தாரு. ஒரு பக்தி மார்க்கத்துல கூட ஒரு படம் இருக்கு. விஷ்ணு லக்ஷ்மி இவங்களுக்கெல்லாம் யார் வந்து பணம் கொடுக்கறதுன்னா சிவன் தான் வந்து காசு கொடுக்குறாரு. அப்புறம் தான் லக்ஷ்மி நிரப்பிக்கிட்ட மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி இப்ப சிவன் வர்றதே நம்மள களஞ்சியங்களால நிரப்பி நம்மள துக்கம் கஷ்டத்தெல்லாம் நீக்கிறதுக்கு தான் வராரு. அது அமரலோகம் ஆகும்னு சொல்றாரு. அது அமரலோகம். அங்க ஆத்மா அழிவற்றது இல்லையா? ஆத்மா உணர்வுல யார் இருக்கிறாங்களோ உலகத்துல ஆத்ம உணர்வுல எல்லாரும் இருக்கும்போது அந்த லோகத்துக்கு பேர் அமரலோகம். இது மரண லோகமாகும். இங்க யாராவது ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்களா? இங்க எல்லாரும் தேக உணர்வு. யாராவது செத்துட்டாங்கன்னா அழுகுறாங்க. அப்ப இது மரண உலகம் தானே. இது போன்ற இனிமேலும் இனிமையான விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். இப்ப இந்த மாதிரி ஞான விஷயங்களை நம்ம வந்து கேட்கணும் மற்றும் மற்றவங்களுக்கு சொல்லணும். வீணான விஷயங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. வீணானவைகளை கேட்கவும் கூடாது, கூறவும் கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தை உலகத்திற்கே அதிபதியாக ஆக்குவதற்கான கல்வியை கற்பிக்க வந்துள்ளார். எனவே ஒருபோதும் எங்களுக்கு டைம் இல்லை, நேரமில்லை என்று கூறக்கூடாது. ஸ்ரீமத் படி உடல் மனம் மற்றும் பொருளால் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும் சொல்றாரு. 2வது பாயிண்ட், தங்களுக்குள் மிகவும் இனிமையான ஞானத்தின் விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். ஹியர் நோ ஈவில், டாக் நோ ஈவில். தீயதை கேட்காதீங்க, தீயதை பேசாதீங்க என்ற தந்தையினுடைய இந்த கட்டளை எப்போதும் நினைவிருக்கட்டும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா மாயா அதை தான் செய்ய வைக்குது.
மாயாவுடைய வேலையே கெட்டதை கேட்க வைக்கும், கெட்டதை பேச வைக்கும். அதை விட்டுட்டு ஞானத்தை பேசுங்க, ஞானத்தை கேளுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம்: எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகள் மீது வெற்றி பெறக்கூடிய காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ வந்து நம்மள இந்த காம விகாரன்றது பார்த்தீங்கன்னா, அது மேலோட்டமா காமன்னா அப்படி காமன்னா ஆழமா பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டாலே, நம்ம இந்த உடம்புன்னு நினைச்சாலே அது காம விகாரன்றார் பாபா. உடல் உடல் நினச்சிக்கிறது, உடலை கண்ணாடியில பார்க்கறது, அந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்குறது, இது எல்லாமே எல்லைக்குட்பட்ட ஆசையில நம்மளை கொண்டு வருது இல்லையா, அதுதான் வந்து காமன்றாரு. அப்ப அது டோட்டலா அதை வெல்லுங்கன்றாரு. எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகள் மீது வெற்றி பெறக்கூடிய காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுகின்றாரு. காம விகாரத்தின் அம்சம் சர்வ எல்லைக்குட்பட்ட ஆசைகளாகும் சொல்றாரு. பாருங்க, காம விகாரம் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். காம விகாரம்னு என்ன சொல்றாருன்னா, காம விகாரத்தின் அம்சம் இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னா அதோட அறிகுறி என்னன்னா, எல்லா எல்லைக்குட்பட்ட ஆசைகள் தான் சொல்றாரு. ஒரு இதை வாங்கணும், அதை வாங்கணும், இந்த உடம்புக்காக அதை போடணும், இதை போடணும், அது இப்படின்னு ஏதாவது நம்ம வாங்குறோம் இல்லையா, அது எல்லாமே காம விகாரத்தின் அம்சம்ன்றாரு. ஆசைகளில் ஒன்று பொருட்களை பற்றியது இருக்குது, ரெண்டாவது மனிதர்கள் மூலமாக எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் பற்றியதுன்னு சொல்றாரு, மூன்றாவது சம்பந்தங்களை அனுசரித்தல் பற்றியது, நாலாவது சேவா பாவனையில் எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் உணர்வுன்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆசை இருக்குல்லையா, சர்வ எல்லைக்குட்பட்ட ஆசைகள்ல எந்தெந்த மாதிரி ஆசைகள் சொல்றாரு பாருங்களா. ஒண்ணு பொருளை வாங்குறது, அதை பொருளை ஆசைப்படுறது, இதை வாங்கணும் அதை வாங்கணும், பொருட்களை பற்றி இருக்கும். இரண்டாவது ஆசை வந்து மனுஷங்க மூலமாக நமக்கு எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை பற்றிய ஆசை இருக்கும். மூன்றாவது சம்பந்தங்களை அனுசரித்தல் பற்றியது, அதாவது இவங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், இவங்க என் கூட இருக்கணும், இந்த சம்பந்தம் தொடர்பு எனக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு நம்ம அதை கூட ஆசை வைக்கிறோம் இல்லையா, அது. நாலாவது சேவா பாவனையில் எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் உணர்வு. நாலாவதா பார்த்தீங்கன்னா, இது வந்து சூட்சுமமானது ஆசை, அதாவது சேவைன்னுட்டு சேவையில போறோம் இல்லையா, அது எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் உணர்வுன்றாரு. எந்த ஒரு மனிதர் அல்லது பொருள் மீதும் விசேஷமாக கவரப்படுவது, ஆசை இல்லை ஆனால் பிடித்திருக்கிறது, நல்லதாக தோன்றுகிறது. இப்ப யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க மேல எனக்கு ஆசை இல்லை, ஆனா அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு பிடிக்குது, அவங்க என் கூடவே இருக்கணும், ஏன்னா எனக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும், எனக்கு அவங்க தேவை. அவங்க மேல ஆசை இல்லை, ஆனா அவங்க தேவை, அவங்கள பிடிச்சிருக்குது, நல்லதாக தோன்றுது, அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இது கூட காம விகாரத்தின் அம்சம்தான் சொல்றாரு. இன்னொன்னு பொருள் வந்து இப்ப அந்த பொருள் வந்து எனக்கு வேணும், இது இல்லைன்னா இருக்க மாட்டேன். இப்போ ஃபோன் இல்லாம சரி நிறைய பேர் இருக்க முடியாது, ஃபோனை காணோம்னா டென்ஷன் ஆயிரும் இல்லையா, அது மாதிரி இந்த பொருள் எனக்கு இருக்கணும், அது எனக்கு அது மேல ஆசை இல்லை, ஆனா எனக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் மேலேயும் நீங்க வந்து பிடிச்சிருக்குன்னு வச்சிருக்கீங்கன்னா அது கூட கடைசியில ஏமாத்திரும். பாபா நினைவு வரக்கூடாது, கடைசியில சாகும்போது அந்த பொருளை காணோம்னு தான் தேடுவோம், இல்லை அந்த மனுஷனை காணோம்னு தேடுவோம். ஐயோ எனக்கு போனை காணோம்னு தேடினோன்னா முடிஞ்சு போச்சு கதை. பாபா சொல்றாரு பாருங்க, ஃபோனு மனுஷன், அதாவது ஃபோன் சொல்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சொல்றாரு, ஃபோனுன்னு கிடையாது, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க அது மேல ஆசை வச்சிருக்கீங்கன்னா அந்த பொருள் கடைசியில ஞாபகத்து வந்துடும், பாபா ஞாபகம் வராது. அதனால சொல்றாரு, எந்த ஒரு பொருளோ மனுஷனோ அது அவங்க மேல உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனா அது ஆசை இல்லை, ஆனா ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஆசைலாம் இல்லை ஆனா பிடிச்சிருக்குது, நல்லதா தோன்றுது அப்படின்னு இருந்தா கூட இதுவும் காம விகாரத்தின் அம்சம்தான் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. எவ்வளவு சூட்சமா இருக்குது. எப்போது இந்த சூட்சும அம்சம் கூட முடிந்து போகிறதோ, எப்போ நமக்கு இது கூட முடிஞ்சு போயிடுதோ, அதாவது பாபா மேல அன்பு வரும்போது தான் இதெல்லாம் முடிஞ்சு போகும். எனக்கு எல்லாத்த விட இப்ப கடவுள் தான் முக்கியம். இப்ப கடவுளே நேர்ல வராரு, நீங்க இங்க இருக்கிறதெல்லாம் பாப்பீங்களா, கடவுள் கூட போவீங்களா? கடவுள் தானே இப்ப அவர் ஒரு உடம்புல வராரு, ஆனா இதை எந்த அளவுக்கு நம்புறாங்க எல்லாரும். இப்ப அவர் புள்ளியா வந்து நம்மளை கூப்பிடுறாரு, வா குழந்தான்ட்டு. இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம புடிச்சிட்டு இருக்கணுமா இல்ல அவர் கூட போகணுமா? அப்ப பாருங்க எந்தெந்த இதெல்லாம் உங்களுக்கு புத்தி போகுது. அப்ப கடவுள் மேல அன்பு அதிகமா வரும்போதுதான் இந்த சூட்சுமமான அம்சம் கூட முடிஞ்சு போகின்றார். எப்ப இந்த மாதிரி சூட்சுமமான அம்சம் கூட முடிந்து போகிறதோ அப்போது காமத்தை வென்றவரா ஆகுறீங்க. காமத்தை வென்று உலகை வென்றவர் என உங்களை சொல்லுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம நினைச்சிட்டோம் சாதாரணமா காமன்னா ஏதோ போலன்ட்டு, ஆனா பாபா காமத்தினுடைய சூட்சுமமான விஷயத்த இன்னைக்கு சொல்லி புரிய வச்சிருக்கிறாரு. ஸ்லோகன்: இதயத்தின் உணர்வு மூலம் திலாராம் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரி ஆகுங்கள்ட்டு பாபா சொல்றாரு.
இப்ப இதயத்தின் உணர்வு மூலமா திலாராம் பாபாவினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரி ஆகுங்கள். இப்ப நம்ம பாபாவை நினைக்கிறோம் இல்லையா, அதை உளமாற அந்த மனசால நம்ம உணரணும். அந்த உணர்வு மூலமா தான் நம்ம உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த பாபாவை திலாராம் பாபா சிவபாபா அவரோட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இப்ப அதிகாரி ஆகுங்கள். எப்படி ஆகுங்கள்னா இதயத்தின் மனசார உணருங்கன்றாரு. அப்ப நம்ம அமிர்த வேலை எழுந்துச்சு நம்ம அந்த ஆத்ம உணர்வுல இருந்து பாபா நினைக்கும் போது அவரோட அன்பு ஆசீர்வாதம்லாம் நம்மளால உணர முடியுன்றாரு. அவ்யக்த சமிஞ்ஞை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவி ஆகுங்கள். மனம் தானே ஒரு சூட்சும சக்தியாக உள்ளது. இப்போ பாருங்களேன், நம்ம கண்ணால பார்க்குறோம், கையால ஏதாவது உதவி செய்யறோம், இதெல்லாம் கண்ணுக்கு வெளியில தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. நம்ம வாயால பேசுறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா மனசுல நம்ம நினைக்கிறது, நம்மளோட எண்ணங்கள் யாருக்குமே தெரியாது. அது ஒரு சூட்சும சக்தியா வேலை செய்யுதுன்றாரு. அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதனால மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும். அதுதான் இப்ப கண்ட்ரோல்லே இல்லாம ஓடிட்டு இருக்குது. வீண் எண்ணங்கள்லாம் ஓடுது. அத கட்டுப்பாட்டுல வைங்க. அதாவது கட்டளைப்படி காரியம் மாற்ற வேண்டும். அதாவது மனசு நம்ம சொல்ற பேச்சு தான் கேட்கணும். மனம் ஒரு குதிரைன்னு சொல்லுவாங்க, அது இஷ்டத்துக்கு ஓடும். மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க, மரத்துக்கு தாவும். இப்படி ஒழுங்கா இருக்கும், திடீர்னு பார்த்தா அப்படி போயிடும். அது பாபா சொல்றபடி கேட்கும், திடீர்னு பார்த்தா முரளி புக்கை மூடி வச்சுட்டா அப்படியே மாறிடும் மனசு. அந்த மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வாங்கன்றாரு. அது நம்ம கட்டளைப்படி காரியம் மாற்ற வேண்டும்ன்றார். ஆத்மாவுடைய கண்ட்ரோல்ல அந்த மனசு இருக்கணும். அப்போது பாஸ்வித்தானர் அல்லது ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுவீங்க. எப்ப நீங்க மனசை வெல்றீங்களோ, மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வர்றீங்களோ, நீங்க பாஸ்வித்தானர் ஆயிடுவீங்க, ராஜ்ய அதிகாரி ஆயிடுவீங்கன்றாரு. சங்கல்ப சக்தியை சேமிப்பதற்கு எதை யோசிக்கிறீங்களோ அதையே செய்யுங்கள். அதாவது நம்ம இப்ப எண்ணத்துக்கு சக்தி இருக்குன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்ப எண்ணம் இஷ்டத்துக்கும் ஓடுதுன்னா அதுக்கு சக்தியே இல்லைன்னு அர்த்தம். எண்ணத்துக்கு எப்ப சக்தி இருக்குன்னா, அந்த எண்ண சக்தியை நம்ம சேமிக்கணும்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும். இப்ப நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா செய்யறது வேறையா இருக்கும். நம்ம நினைப்போம், ஆனா அதை செய்யவே மாட்டோம். இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு வீடு கிளீன் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா அதை செய்யவே மாட்டோம். நம்மளால முடியாது, அவ்வளவு சோம்பேறித்தனமா இருப்போம். அப்படின்னா நம்ம எண்ணத்துக்கு சக்தியே இல்லைன்னு அர்த்தம். அப்ப நினைச்சேன் செஞ்சேன் அப்படின்னா நம்ம சங்கல்பத்துக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்ப சங்கல்ப சக்தியை சேமிப்பதுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதையே செய்யுங்கன்றாரு. நிறுத்து என்றதுமே நின்று விட வேண்டும். இப்ப என்ன ஓட்டத்தை நிறுத்துனோடனே நின்றுணும். இப்ப டிராஃபிக்லாம் நம்ம பாக்குறோம்ல, அப்படியே அந்த ரெட் பட்டன் போட்டோன்னே எல்லா வண்டியும் நிக்குது. அப்ப அந்த டக்குன்னு அந்த சக்தி இருக்குது அந்த இடத்துல, டிராஃபிக். அந்த மாதிரி நம்ம எண்ணத்தை நிறுத்துன்னு நம்ம ஆத்மா சொன்ன உடனே மனசு நிறுத்தணும் எண்ணங்களை. சேவை பற்றி யோசித்தால் உடனே சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். இப்ப பாபா இப்ப சேவை செய்ய சொல்றாரு அப்படின்னா உடனே சேவை செய்யணும். செய்யாதன்னு சொல்றாருன்னா நிறுத்திடணும். அந்த மாதிரி டக்குன்னு மனசை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்பதான் எண்ணத்தினுடைய சக்தி சேமிப்பாகுன்றாரு. பரந்தாமத்தை பற்றி யோசித்தீர்கள் என்றால் உடனே பரந்தாமம் சென்று சேர்ந்து விட வேண்டும். அதாவது சேவை பண்ணுன்னா சேவை செய்யணும். இல்ல வேணாம் பரந்தாமத்துக்கு போ அப்படின்னு பாபா சொல்றாரு, இல்ல பரந்தாமத்தை பத்தி நம்ம யோசிக்கணும்னா உடனே பரந்தாமம் போயிடணும். அந்த மாதிரி எண்ணத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க, மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியை இப்ப அதிகப்படுத்துங்கள்னு சொல்றாரு. ஏன்னா இதுதான் இப்ப தேவைப்படுது. இப்ப கட்டுப்படுத்தும் சக்தியை மனசை கண்ட்ரோலிங் பவர் கொண்டு வாங்கன்றாரு. ஏன்னா சுயராஜ்ய அதிகாரி ஆகணும்னா கண்ட்ரோலிங் பவர் தான் முக்கியம். ஏன்னா சொர்க்கத்துல லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யமே கண்ட்ரோலிங் பவர்னாலதான் நடந்தது. அவங்க தன் மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. அதனால அவங்கள சுத்தி எல்லாருமே அவங்க கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அதாவது நம்ம மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம், அந்த 5 விகாரங்களையும் அடக்கிட்டோம், இந்த கர்மேந்திரியங்களை கட்டுக்குள்ளார வச்சிருக்கணும். நம்மளை சுத்தி எல்லாமே நம்ம சொல்லாமலே நடக்கும். நம்ம நினைச்சாலே நடக்கும் எல்லாமே. அந்த அளவுக்கு எண்ணங்களின் சக்தி வந்துடும், சித்தியும் வந்துடும். அதனால இப்ப கண்ட்ரோலிங் பவரை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.